இவரோர்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு தான் உடம்பு சரியில்லை. நேற்றுலேருந்து வவுத்தொலி பயங்கரமாக வலிச்சுது. நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட முடியல. காலைல இட்லி சாப்பிட்டேன், மதியம் சாப்பிடவே இல்லை. கஞ்சி தான் மது வச்சு குத்து கொஞ்சம் குடித்தேன். இப்போ தான் கொல்லிக்கு வந்தேன். மது, தாசு, தமிழ் புகழ் எல்லாம் முரளி வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி ஆடு மேய்க்கலான்ட்டு வந்தேன். இப்போ தான் கொஞ்சம் பூ பறிச்சேன். ஃப்ரெண்ட்ஸுங்களா இந்த பாருங்க, கொஞ்சம் பூ பறித்து வாளியில் வச்சுக்கிறேன் கட்டலான்னு. இந்த இதுதான் பறிச்சேன் நான் பூ. ஆடு வெண்டை செடியில் மேய்ஞ்சின்னுக்கிறாங்க பாருங்க. இந்த மேய்கிறாங்க பாருங்க. சரி மேய்க்கலாம் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு மேய்ச்சிங்கிறோம். சங்கீதா பால் கறக்க போயிடுச்சு. செம வவுத்தலி. என் மூஞ்சி பார்த்தாலே ஒரு அழிச்சு. காலையிலேருந்து டல்லாயிடுச்சு. அப்படியே படுத்துங்க வந்தேன். எழுந்திருக்கவே முடியல. வெயினால சுத்தமாக ஒத்துக்கல என் உடம்புக்கு. மாமா நைட்டு வந்த பிறகு தும்புரு கூட்டு போய் ஊசி போட்டு 2 ஊசி மருந்து மாத்திரை சாப்பிட்ட பிறகு தான் வவுத்தலி போச்சு. ஆடு மேய்க்குது. உடனே நைட்டு 11 மணிக்கு சொரடிக்குது. ஒரு சொரடிச்சு 10 வந்தேன். ஆடு மேய்க்குதுங்க. பா பா இந்த மேய்துங்க பாருங்க. இதில் மேய்த்துக்கு வராங்க போல ஆடெல்லாம். செங்கல்பட்டுக்கு போய்க்கிறாங்க பசங்களாம் முரளி வீட்டுக்கு. ட்ரெயின் கிளம்பிட்டாங்க. 4 மணிக்கு இட்டுன்னு போயிட்டு 5 மணிக்கு ட்ரெயின் ஏற்றி விட்டாச்சு. சரின்ட்டு நம்ம கொல்லிக்கு போய் வரலான்னு நான் கொல்லிக்கு வந்துக்கிறேன். ஆடு தான் மேய்ச்சினுங்கிறவர்களே. இந்த மேய்துங்க பாரு ஆடு. தெரியுதுங்களா? அந்த மேய்து இங்கே தான் ஆடு மேய்து. கருப்பாடு குட்டி ஆட்டுக்கு பால் கொடுக்குற அளவு. நேரங்க நான் ஏந்து போனான்னு எடை விடுறேன்னு அந்த ஆடுங்க. நேரங்க போகிறாங்க. மாமா முரளி வீட்டுக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டு பகல் ஷிஃப்ட் வேலைக்கு. நைட்டு இருந்துட்டு நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பிட போகிறேன். உறவுகளே மேயே என் கையில் வந்து பில்லு தொண்ணாது இந்த ஆடு. சும்மா பிடுங்குறேன் நான். இங்கே இருக்குது நான் பிடியும் கொடுப்பேன்னு என்கிட்ட வருது. போய் பூவாது பறிப்பான்ட்டேன் நான். மேய்ஞ்சின்னு இருக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் பறிச்சு இருக்கலாம். சின்ன செடியில் இருக்கும். வரும் கொஞ்சம் போய் பறிக்கணும். அது அந்த இடத்துல சின்ன செடி இருக்குது பூ. அதான் குட்டியண்டாக இருக்குது பாருங்கள். அதுதான் போய் பறிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரமே இங்காட்ட பொழுதுக்காக போகலான்னு கொஞ்சம் இருட்டுட்டோம். 6 மணிக்கு மேலே போகலாம். உடம்பு காயெல்லாம் இல்லாத இருக்கிறவரும் தான் உடம்புக்கு தெம்பாக இருக்கும். காயலான்னு வந்துச்சுன்னா நம்ம உயிரே நம்ம கையில் இருக்காது. நைட்டு அப்படியே செத்து போயிட்டேன் பாரு. அவ்வளோ வலி வவுத்தலி. எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு நாள் வெயில் ஆட்டுனா கூட தாங்க மாட்டேங்குது. இப்போல்லாம் சின்ன வயசுலாம் வெயிலே வேலை செஞ்சு கிடப்பேன் நான். இப்போ ஒரே ஒரு நாள் தான் ஆசூர் கொல்லிக்கு போனால் அதுனால வெயில்னால தாங்கலை. 2 மணி கூப்பிட்டு போயிட்டாரு மாமா. அதான் வெயில் அவ்வளோ வெயில் தாங்க முடியல. அங்கே போகிறேன் நான். அந்த ஆடு மேய்ஞ்சி மூடி போடுங்க. நான் ஒன்றுமே வச்சில்றி குட்டி. இந்த பாரு ஒன்றுமே வச்சில்ல. என்ன கேட்குறா?
என்ன பூ மேரே அந்தா பூ வேணா துண்ணோட பா. காலிலேருந்து உடம்பு சுத்தமாக முடியல எனக்கு. படுத்துங்கன்ட்டு இப்போ தான் எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி கொல்லிக்காக போய் வரலான்னு வந்துக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் போடுங்க. வச்சிட ஃப்ரெண்ட்ஸுங்களா, பாய். நான் ஆடு தான் வச்சுனுங்கிறேன். ஆடெல்லாம் ஓட்டிமே கட்டிட்டு வீட்டுக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸுங்களா, வச்சிட உறவுகளே. போகுதுங்க ஆடுலாம் கொட்டாய் கிளம்பிடுச்சு. என் குட்டி வெள்ளை குட்டி போகுது. வச்சிட உறவுகளே. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் போடுங்க. ஹே.